ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான சத்தான ஒரு களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த களியை நான் ஏத்தம் பழம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். பழுத்த வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி போல் பேரித்தம் பழத்தையும் அதில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம நெய்யில் நல்லா வதக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதில் மெயினாக சேர்க்க போகிறது சத்து மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணீர், பச்சை தண்ணீர் ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். லீனாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஏத்தம்பழம் அடிக்கடி கொடுத்துட்டு வரலாம். சின்ன பிள்ளைங்க பழம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. நெய்லையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்ச நேரம் நெய்யில் வதக்குனதுக்கு அப்புறமா இந்த பழுத்த வாழைப்பழமாக இருக்கிறதுனால இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக வேணா கூட கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நெய்யில் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இனி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த களியை நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் இதில் தேங்காய் பால்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓரளவுக்கு மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் தண்ணீர் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த வெந்நீர்லையே இந்த பழம், டேட்ஸ் எல்லாமே நல்ல குக் ஆகட்டும். ஸ்வீட்டுக்கு நான் வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சூடோடையே இதில் சேர்த்துறணும். கொஞ்சம் கூட இது குக் ஆனதுக்கு அப்புறமா வெல்லத்தை சேர்க்கலாம். நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா வெல்லத்தை சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிடணும். இதில் சுக்குத்தூளோ ஏலக்காய் தூளோ வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் அது எதுவுமே ஆட் பண்ணலை. வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கூட நல்லா கொதிக்கட்டும். சீனியை விடவும் இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏத்தம்பழம், பேரித்தம்பழம், வெல்லம், சத்து மாவு இது எல்லாமே நல்ல ஐட்டம் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த சத்து மாவை சேர்த்துடலாம். சத்து மாவை சேர்க்கும்போது தான் களித்தன்மைக்கு வரும். சத்து மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். மாவு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நெய் வேணும்னா கூட நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிடலாம். மாவு கொதிக்கும்போது மேலே தெரிக்கும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் மூடி போட்டுடலாம். மாவெல்லாம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்க இருக்க இன்னும் நல்ல திக்காட்டு மாறும். பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டேஸ்டியாட்டும் இருக்கும். பழம் இருந்துன்னா சீக்கிரமாகவே இந்த ரெசிப்பியை செய்திடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு கூட எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.